செய்திகள் தொடர்கின்றன. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கே உதவி செய்ய தயங்கும் இந்த காலகட்டத்தில் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் கனவுகளுடனும் துபாய்க்கு செல்லும் ஏராளமானோர் அங்கு உயிரிழந்து கேட்பாரற்று கிடக்கும் தமிழர்கள் பலருக்கு இறுதிச் சடங்கு செய்து வருகின்றது ஒரு தொண்டு நிறுவன அமைப்பு. தமிழர்களுக்காகவும் தமிழர்களுக்கு உதவி செய்வதற்காக மட்டுமே துபாயில் செயல்பட்டு வரும் அந்த ஈமான் கல்ச்சுரல் சென்ட்ரல் என்ற தொண்டு நிறுவனம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக. அவசரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த கணினி உலகில் பெற்றோர்கள் இறந்தாலே அதிகப்படியான செலவும் வந்துவிட்டதே என்று வருத்தப்படுகின்றனர் இன்றைய சமுதாயத்தினர். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் துபாயில் சம்பாதிப்பதற்காக சென்று ஏதோ சில காரணங்களால் உயிரிழந்த தமிழர்களுக்கு தானாக முன்வந்து இறுதிச் சடங்கு செய்து வருகிறது தமிழர் ஒருவரை தலைவராக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த ஈமான் கல்ச்சுரல் சென்டர். 1976ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஜாதி மதம் பாராமல் தொடர்ந்து 37 ஆண்டுகளாக துபாயில் சேவை செய்து வருவதுடன் அந்நாட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே சேவை நிறுவனம் என்ற பெருமையையும் இந்த ஈமான் அமைப்பு பெற்றுள்ளது. ஒரு மனிதர் எவ்வாறு வாழ்ந்துள்ளார் என்பதை அவரது இறுதிச் சடங்கில் தெரிந்துவிடும் என்று கூறப்படுவார்கள். ஆனால் தமிழகத்தில் இருந்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக துபாய் செல்லும் பலர் அங்கு சில எதிர்பாராத சம்பவங்களால் உயிரிழப்பதுடன் அடையாளம் தெரியாமல் அனாதையாக அந்நாட்டு அரசால் எரிக்கப்படுகின்றனர். இப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு வருகிறது இந்த ஈமான் கல்ச்சுரல் சென்டர். துபாயில் வேலை செய்வதற்காக சென்ற கடலூர் மாவட்டம் திட்டக்குடியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் சில காரணங்களால் உயிரிழந்தார். 6 மாத காலமாக அந்நாட்டு பிண அறையிலேயே வைக்கப்பட்டிருந்த ஜெயராமனின் உடலை அவரது பெற்றோர்களின் வேண்டுகோளின்படி அந்நாட்டு அரசிடம் அனுமதி பெற்று தனது சொந்த செலவில் பெற்றோர்களின் முன்னிலையில் இறுதிச் சடங்கை முடித்தது இந்த ஈமான் கல்ச்சுரல் சென்டர். இப்படி பல்லாயிரம் மைல் தொலைவிற்கு அப்பால் வந்து எப்படி இறுதிச் சடங்கு செய்வது என்று தவித்து வரும் தமிழர்கள் ஏராளமானோருக்கு தயக்கமின்றி உதவி செய்து வருகிறது இந்த ஈமான் அமைப்பு. தமிழ் மக்களுக்கு அங்கே சேவையாற்றுவதற்காகவே தொடங்கப்பட்ட இந்த இந்தியன் முஸ்லீம் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய ஈமான் அசோசியேஷன் 1976ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை தமிழ் மக்களின் அவர்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவர்களின் குடும்பம் போல் நின்று குடும்பத்தில் ஒருவராக நின்று அந்த சங்கத்தில் உள்ள அனைத்து மெம்பர்களும் அதனுடைய பொறுப்பாளர்களும் அவர்களுடைய குடும்ப அங்கத்தினர் போல் என்று அவர்கள் செயலாற்றி கொண்டு வருகிறார்கள். பெரம்பலூர் மாவட்டம் திட்டக்குடியைச் சேர்ந்தவர். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார். அவருடைய உடல் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு மேலாகவே மார்ச்சுரியில் இருந்தது. கடைசியாக ஹாஸ்பிட்டலில் இருந்து எங்களுடைய துணை தூதரகத்தை அணுகி இதை எப்படி உங்களுடைய காரியங்கள் எப்படி செய்யணுமோ அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் நாங்கள் ஈமான் என்று முஸ்லீம் ஆஃபீஸ் பேரரே இருந்து செயல்படக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இது ஹிந்து சகோதராட்சி என்று கேட்டார்கள். மக்கள் தான் என்று பார்க்கின்றோம். நாங்கள் ஜாதி மத அதை எதுவுமே நாங்கள் அது மாதிரி பார்ப்பதில்லை என்று சொன்னதும் அதனுடைய வேலைகளை சகோதரர் தாகா இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தான் இது எல்லாற்றுமே கவர்மெண்ட் துருவா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. இதேபோன்று கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் துபாயில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களுக்கு முன்னின்று இறுதிச் சடங்கை நடத்தி முடித்தது இந்த ஈமான் அமைப்பு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முனியசாமி தெய்வேந்திரன் என்பவருக்கும் உயிரிழந்த நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் இறுதிச் சடங்கு செய்ய இயலாமல் பெற்றோர்கள் தவித்து வந்தனர். இறுதிச் சடங்கை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த இருவரின் பெற்றோர்கள் ஈமான் அமைப்பிடம் உதவி கேட்க மறுக்காமல் அந்நாட்டின் அனுமதி பெற்று இறுதிச் சடங்கை முடித்தது இந்த ஈமான் அமைப்பு. ஈமான் அமைப்பின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் இஸ்லாமியர்கள் என்ற போதிலும் உயிரிழந்தவர்களுக்கு ஜாதி மதம் பார்க்காமல் அவர்களது மதத்தின் முறைப்படி இறுதிச் சடங்கு செய்து வருகிறது இந்த ஈமான் அமைப்பு. இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு சேவை என்னவென்றால், நம்ம ஜெயராமன் கருணாநிதி என்பவர் 6 மாதங்களுக்கு முன்பு இறந்து மருத்துவமனையில் கிடந்தார். அவர் யார் என்று அடையாளம் தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் எங்களை அணுகிய போது நாங்கள் இந்திய தூதர்கள் மூலியமாக அதனுடைய சேவைகளை எங்கள் முடக்கிவிட்ட போது அவர் கடைசியில் தமிழர் என்று தெரிந்து அவர் யார் என்று எங்கள் மீடியா கோஆர்டினேட்டர் மூலியமாக கண்டுபிடித்து அவருடைய தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் சொன்னார்கள் எப்படி இறந்து விட்டார் என்று. அப்ப அங்க போலீஸோட அணுகி பார்க்கும் பொழுது அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் எங்களுக்கு தெரிந்தது.
கொலை செய்தவர்கள் எல்லாம் தண்டனைக்குரியவர்களாக பிடிபட்டு அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். அங்கே திருப்பி இந்த பாடி எப்படி அனுப்பிட வேண்டும் என்று சொல்லும்போது நானும் என்னுடைய பொதுச் செயலாளர் லியாக்கத் அவர்கள் நேரில் போய் பார்த்தோம். பார்க்கும் பொழுது அது அனுப்பக்கூடிய நிலவில் இல்லை. அவர் ஒரு முள்ளும் தோளுமாக இருந்ததனால் அந்த பாடி அனுப்ப முடியாது என்ற சூழ்நிலை உருவாகியது. உடனே அவர் வீட்டில் தெரியப்படுத்தினோம். அவர்கள் ஊரில் ஒருவரை அழைத்து வந்து அந்த பாடியை காண்பித்தோம். நீங்கள் பாருங்கள், அனுப்பக்கூடிய நிலைமையில் இருந்தால் நாங்கள் அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் என்று. அது அனுப்பக்கூடிய நிலையில் இல்லை என்பதை அவர் ஊர்ஜிதப்படுத்திய பிறகு அவர் ஊரிலிருந்து அவர்கள் மனைவியும் அவர் தாயாரும் ஈமான் சங்கத்தை கேட்டு அறிந்து அவர் எங்களுக்கு பவர் கொடுத்தார்கள். நீங்களே எங்கள் முறைப்படி அதை செய்துவிடுங்கள் என்று. அதனால் நாங்கள் சகோதர சமுதாயத்தை, இந்து சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் முறைப்படி அங்குள்ள பூசாரியை அழைத்து என்ன முறையில் செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி அவர்களுக்கு எல்லா காரியத்தை செய்து அந்த பாடியை நாங்கள் அங்கு எரித்தோம். எரித்த பிறகு அவர்கள் சொன்னார்கள், அந்த சாம்பல், அதாவது அஷிஷ் என்று சொல்லக்கூடிய அந்த சாம்பல் எங்களுக்கு வேண்டும், நாங்கள் எங்கள் குடும்பத்தில் அதை கரைப்போம் என்று சொன்னார்கள். ஏழ்மையானவர்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றார்கள். அதனால் அதை பொருள்படுத்தாமல் நீங்கள் கொண்டு வருகிறீர்களா என்று எங்கள் கேட்டார்கள். எங்களுக்கு மதம் ஒரு தடை இல்லை, மனிதநேயம் தான் தேவை என்பதை அடிப்படையில் அந்த அஷிஷை நாங்கள் இருவருமே, நானும் எங்களுடைய பொதுச் செயலாளர் லியாக்கத் அவர்களும் 2 பேருமே கொண்டு வந்து அந்த குடும்பத்தினர் ஒப்படைத்தோம். அதனுடைய அந்த முன்னாள் வேலை செய்த அந்த கம்பெனியுடைய கேட்டு அவர்களிடம் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்றோம். ஏனென்றால் அந்த இறந்து போனவர் கம்பெனி விட்டு வெளியாகி இருந்தார். அந்த கம்பெனியில் இருந்து நமக்கு கொடுத்த ஒரு 30,000 ரூபாயும் அவர்கள் டிராப்டாக அவர் கையில் ஒப்படைத்தோம். அதையும் அவர் பெற்றுக்கொண்டார். அந்த அஷிஷையும் கொடுத்தார். அவர் மனைவி 2 மக்கள் எல்லாம் வந்தார்கள். உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். எங்களால் தாங்க துயரம், எங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறந்தது போல எங்களுக்கு துயரம். இருந்தாலும் அந்த சகோதரி எங்களுடன் அழுகும் போது நாங்கள் சொன்னோம், நீங்கள் எங்களால் முடிந்தது உதவி செய்தோம், இருந்தாலும் இதுக்கு மேலும் என்ன உதவி செய்ய முடியுமோ நாங்கள் செய்கின்றோம் என்ற வாக்குறுதி அவர் கொடுத்தோம். இத்தகைய மனிதநேய செயலினை செய்து வரும் இந்த ஈமான் அமைப்பிற்கும் அதனை வழிநடத்தும் பொதுச் செயலாளர் லியாகத் அலி, துணை பொதுச் செயலாளர் தாகா உள்ளிட்ட அனைவருக்கும் உள்ளம் கனிந்த நன்றிகளை அந்த அமைப்பினால் உதவி பெற்றவர்களோடு சேர்ந்து நாமும் தெரிவித்துக் கொள்வோம். மூன் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக செய்தி குழுமம்.